ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். அது உண்மைதான் என்று நிரூபித்துள்ளது ராஜகோபாலின் வாழ்க்கை. 3 லாரிகளுக்கு உரிமையாளராக இருந்தவரை செல்லா காசாக்கி நடுத்தெருவுக்கு வரவைத்தவள் ஒரு பெண். காரணம் கள்ளக்காதல். கள்ளக்காதலால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பெண்கள்தான். ஆனால் நெல்லை மாவட்டம் மானூர் அருகே நடந்ததோ தலைகீழ். கள்ளக்காதலால் வாழ்க்கையையும் வசதி வாய்ப்புகளையும் இழந்ததோடு மட்டுமல்லாமல் உயிரையும் இழந்திருக்கிறார் ராஜகோபால். ஆம், இவர் இப்போது உயிரோடு இல்லை. இவர் தலையில் கல்லை போட்டுக் கொண்டிருக்கிறாள் கள்ளக்காதலி வெள்ளைத்தாய். இந்த கொடூர கொலை சம்பவம் மானூர் அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜகோபாலை தலையில் கல்லை போட்டுக் கொன்ற வெள்ளைத்தாய் கிராம அதிகாரி பன்னீர்செல்வத்திடம் சரணடைந்தார். அதன்பின் மானூர் போலீசார் வெள்ளைத்தாயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். யார் இவர்கள்? எதற்காக நடந்தது இந்த கொடூர கொலை? நமது உளவுத்துறை மேற்கொண்ட விசாரணையில் நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள நல்லம்மாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுடலைமணி. இவருடைய மூத்த மகன் ராஜகோபால் வயது 29. இவருக்கு திருமணமாகவில்லை. மிக திறமையான இளைஞர். எந்த ஒரு வேலையையும் பொறுமையாகவும் சிறப்பாகவும் செய்பவர். இவரது திறமையை பார்த்த சுடலைமணி 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டிப்பர் லாரியை வாங்கி கொடுத்து தொழில் தொடங்க சொன்னார். தந்தையின் ஆசையுடன் தொழில் தொடங்கிய ராஜகோபால் மிகவும் சிறப்பாக நடத்தி வந்தார். அதன்பின் 3 டிப்பர் லாரிகளை வாங்கி ஊரில் பேர் சொல்லும் அளவிற்கு வசதி வாய்ப்புகளுடன் இருந்தார் ராஜகோபால். அந்த பையனை அப்படி ஒரு செல்லமா வளர்த்து தரையில விடாம அவங்க சித்தப்பாலாம் அவனை தரையிலே விட மாட்டாங்க. அவன் சிறு வயசுலேயே அவனுக்கு பயம்லாம் அத்து போற அளவுக்கு அவனை அந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்தெடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப அவனுக்கு அந்தியமாக வளர்த்தெடுத்து கோயில்பட்டி பாலிடெக்னிக்கில் டிப்ளமாலாம் முடிச்சிருக்கான். கரன்சில் பிபிஏ எல்லாம் கரன்சில் பண்ணிட்டான். அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி வந்த பையனுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வேலை எழுதி போட்டு ஒரு லாரி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவன் 2வது லாரியை ஃபைனான்ஸில் பண்ணி வாங்கி 3வது வண்டி வாங்கி 3 வண்டியும் ஓகோன்னு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவரது சந்தோஷ வாழ்க்கைக்கு யமனாக வந்தாள் வெள்ளைத்தாய். இதே ஊரைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். இவரது முதல் மனைவி இறந்து விட்டார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான், பெயர் முருகன். இதனால் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்ற நோக்கத்துடன் வள்ளக்கோட்டையைச் சேர்ந்த வெள்ளைத்தாயை 2வதாக திருமணம் செய்து கொள்ள மானூர் வந்தார் வெள்ளைத்தாய். அருணாச்சலத்திற்கும் வெள்ளைத்தாய்க்கும் வயது வித்தியாசம் அதிகம் இருந்ததால் குடும்ப வாழ்க்கையில் திருப்தி அடையவில்லை வெள்ளைத்தாய். இந்நிலையில் அருணாச்சலத்தின் மகன் முருகன் ராஜகோபாலிடம் வேலைக்கு சேர்ந்தார். முருகனை வேலைக்கு அழைத்துச் செல்லும் பொருட்டு அடிக்கடி அருணாச்சலத்தின் வீட்டிற்கு வந்தான் ராஜகோபால். அந்த வெள்ளைத்தாய் என்பவர்களோட எப்படி பழக்கம் ஏற்படுத்துச்சுன்னா, அருணாச்சலத்தினுடைய மூத்த பொண்டாட்டி மகன் அருணாச்சலம் இந்த முருகம்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் ஒரு லாரி டிரைவர். அந்த லாரி டிரைவர் நமக்கு லாரி டிரைவராக ஓட்டுநர் வேணுமே அப்படிங்கிறத என் பையன் அவனை டிரைவராக போட்டிருந்தாப்புல. ஓட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் லாரி டிரைவரை கூப்பிட வாரேன் அப்படிங்கிற இதில் அவனுடைய அருணாச்சலம் அவங்க வீட்டுக்கு போனான். போன இடத்துல தான் இந்த வெள்ளைத்தாய் என்பவள் இவன் லாரி ஓனரு, இவனை வலை வீசி போட்டுக்கிட்டோம், நம்ம நல்ல சம்மதம். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிருப்தி வெள்ளைத்தாய்க்கு இன்னொரு ஆணின் துணை தேவைப்பட்டது. 3 டிப்பர் லாரிகளை வைத்து அமோகமாக வாழ்ந்து வந்த ராஜகோபாலின் மேல் தன் பார்வையை செலுத்தினாள் வெள்ளைத்தாய். வசதியோடும் இளமையோடும் இருந்த ராஜகோபாலை வளைத்து போட முடிவு செய்தார். அவனை பார்க்கும் போதெல்லாம் காதலும் காமமும் கலந்த பார்வையால் வலை வீசினாள். அது வீண் போகவில்லை. சில நாட்களிலேயே ராஜகோபாலின் கவனம் வெள்ளைத்தாய் மேல் திரும்பியது. தொழிலில் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்த ராஜகோபால் காமத்தில் மதிகட்டு வெள்ளைத்தாய் வீசிய வலையில் சிக்கிக் கொண்டார்.
இருவரும் ஒருவரை ஒருவர் கள்ளத்தனமாக சந்தித்து பேசத் தொடங்கினர். இவர்களுக்குள் காதல் ஏற்பட்டது. அதன்பின் இருவரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமாக இருந்து வந்தார்கள். இவர்களின் கள்ள தொடர்பு வெளிச்சத்திற்கு வர ராஜகோபாலை கண்டித்திருக்கிறார் அவரது தந்தை சுடலைமணி. வெள்ளைத்தாயுடன் மோக வலைக்குள் சிக்கிக் கொண்டவன் தனக்கு ஒரு நல்ல வசதியை ஏற்படுத்தி கொண்ட சுடலைமணியை எதிர்த்து பேசினான். இருவருக்கும் வாக்குவாதம் வர வீட்டை விட்டு வெளியேறினார் ராஜகோபால். ஒரு பெருத்த சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில இனி நீங்களும் இல்ல நானும் இல்ல அப்படின்னு அப்படி ஒதுங்கி போயிட்டான். ஒரு 1.5 மாசம் 2 மாச காலம் எங்க வீட்டு பக்கம் கிட்டே வரைய மாட்டான். தன்னுடன் வந்து விடும்படி வெள்ளைத்தாயை அழைத்தான் ராஜகோபால். இந்த நேரத்திற்காக காத்து கொண்டு இருந்தவள் அருணாச்சலத்தை விட்டுவிட்டு ராஜகோபாலுடன் ஓடிவிட்டாள். இருவரும் மதுரைக்கு சென்று தனியாக குடும்பம் நடத்தினர். இதற்கிடையில் வெள்ளைத்தாயின் கணவர் அருணாச்சலம் தனது மனைவியை ராஜகோபால் கடத்திவிட்டார் என்று மானூர் போலீசில் புகார் செய்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வெள்ளைத்தாயை விசாரித்த போது வெள்ளைத்தாய் தான் விருப்பப்பட்டுத்தான் ராஜகோபாலுடன் வந்ததாகவும் அருணாச்சலத்துடன் செல்ல விருப்பம் இல்லை என்றும் கூறிவிட்டாள். ஆத்திரமடைந்த அருணாச்சலம் இனி அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிவிட்டு சென்றவர்தான் தன் மகனுடன் தனியாக வாழ்ந்து வருகிறார். ராஜகோபால் வெள்ளைத்தாயுடன் தாலி கட்டாமல் குடும்பம் நடத்தி வந்தார். வெள்ளைத்தாயுடன் ஏற்பட்ட தொடர்புக்கு பிறகு ராஜகோபாலின் வாழ்க்கை தரிகெட்டு போனது. எப்போதும் அவளின் பின்னாலேயே சுற்றி கொண்டு தொழில் மீது இருந்த கவனம் செலுத்தாமல் இருந்தான். மேலும் வெள்ளைத்தாயை அழைத்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்தான். விளைவு ஒன்றன் பின் ஒன்றாக 3 டிப்பர் லாரிகளையும் 2 ஆண்டுக்குள் விற்றுவிட்டான். 3 லாரிகளுக்கு உரிமையாளராக இருந்த ராஜகோபால் தனது நடத்தையின் காரணமாக படிப்படியாக அதையெல்லாம் இழந்து லாரி டிரைவராக வேலை செய்யும் பரிதாப நிலைக்கு வந்துவிட்டான். லாரிகளை விற்று பணம் கையில் இருந்த சமயம் ராஜகோபால் குடிக்கு அடிமையானார். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்பது பழமொழி. இருவருக்கும் இருந்த ஆசையும் மோகமும் படிப்படியாக குறைந்து 2 ஆண்டுகளுக்குள் முழுவதுமாக முடிந்து போயிருந்தது. ராஜகோபாலிடம் இருந்த பணமும் வசதி வாய்ப்புகளும் குறைய குறைய இருவருக்கும் இடையில் உள்ள இடைவெளி அதிகமானது. ராஜகோபால் அடிக்கடி குடித்துவிட்டு வருவதால் இருவருக்கும் இடையில் பிரச்சனை வரத் தொடங்கியது. பொறுப்பு இல்லாததாலும் குடிப்பழக்கத்தாலும் ராஜகோபாலிடம் இருந்த மொத்த பணமும் கரைந்து போனது. பல பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்த ராஜகோபால் குடிப்பதற்கு பணம் இல்லாமல் பலரிடம் பிச்சை கேட்கும் அளவிற்கு அவனது வாழ்க்கை புரட்டி போட்டு உள்ளது கள்ளக்காதல். குடிப்பதற்கு பணம் கேட்டு அடிக்கடி வெள்ளைத்தாயை தொல்லை செய்வதும் உன்னால் தான் எல்லாவற்றையும் தொலைத்தேன் என்றும் அவளை அடிப்பதும் தினம் தினம் தொடர்ந்தது. வெள்ளைத்தாய் தென்கலம்புதூரில் உள்ள யூனியன் பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சமையல்காரராக வேலை பார்த்து வந்தார். அவள் வேலை பார்க்கும் இடத்திற்கே சென்று பணம் கேட்டு தகராறு செய்ய தொடங்கினான் ராஜகோபால். இதனால் ராஜகோபால் மேல் ஆத்திரமும் வெறுப்பும் அதிகமாக அவனை விட்டு வெளியேறினார். கணவனை விட்டு வந்தவளுக்கு கள்ளக்காதலை விட்டு போகும்போது ஒன்றும் பெரிதாக இல்லை வெள்ளைத்தாய்க்கு. வெளியூரில் தங்கியிருந்து வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வாழ்க்கையில் அப்பாவையும் தொழிலையும் 3 டிப்பர் லாரிகளையும் இழந்த ராஜகோபால் பைத்தியக்காரனைப் போல் ஊரில் சுற்றி வந்தார். வெள்ளைத்தாயை எங்கு பார்த்தாலும் தகராறு செய்ய தொடங்கினார். அவரை அடிப்பதும் அசிங்கமாக பேசுவதாகவும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளான வெள்ளைத்தாய் வாழ்க்கையில் நிம்மதியின்றி தவித்தார். ராஜகோபால் உயிரோடு இருந்தால் தன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்று முடிவு செய்தவள் அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார். கொலையும் செய்வாள் பத்தினி என்பார்கள். இவளோ தரங்கெட்டவள், செய்ய தயங்க மாட்டாளா என்ன? ராஜகோபாலை தீர்த்து கட்ட தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் திட்டத்தின்படி மீண்டும் மானூருக்கே வந்து அவனுடன் குடும்பம் நடத்த விரும்புவதாக கூறி ஒரு வீட்டில் தங்கியிருக்க வேறு புகலிடம் இல்லாத ராஜகோபால் வெள்ளைத்தாயுடன் குடும்பம் நடத்த தொடங்கினான். இருப்பினும் அவனுடைய லாரிகள் அவன் கண் முன்னாலேயே வேறு ஒருவர் ஓட்டிச் செல்லும் போது பெரிதும் மனம் வெதும்பி உள்ளான். இந்நிலையில் வெள்ளைத்தாயுடன் தகராறும் சண்டையும் தொடர்ந்து கொண்டிருந்தது.
ராஜகோபாலை கொல்ல சரியான நேரத்திற்காக காத்திருந்தாள். சம்பவத்திற்கு முதல் நாள் எதேச்சியாக தனது தந்தையை பார்த்த ராஜகோபால் அவர் காலில் விழுந்து கதறி அழுது இருக்கிறார். லாரி உரிமையாளராக இருந்த நான் டிரைவராக வேலை செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு லாரி வாங்கி கொடுங்கள். நான் திருந்தி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வருகிறேன். நீங்கள் பார்த்து வைக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ்கிறேன் என்று வருத்தத்துடன் கூற ராஜகோபாலின் பெற்றோர்கள் மனம் நெகிழ்ந்து போனார்கள். அவனுடைய நேரம் இப்படி கெட்டு சீரழிந்து விட்டான். அவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நினைத்தார் தந்தை சுடலைமணி. நான் தெரிஞ்சிட்டேன்பா, நான் நம்ம தம்பிமாரை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அக்கா தங்கச்சி நல்லபடியாக படிக்க வைக்கணும், உங்களை தாய் தாப்பனை நல்லபடியாக கவனிப்பேன். நான் தெரிஞ்சிட்டேன், எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கள், கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படிங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு அன்று இரவு எங்ககிட்ட தான் வந்து சொல்லிவிட்டு நல்லபடியாக தெரிஞ்சிட்டாங்க சொல்லி ஏற்பாடு பண்ணி சொல்லிவிட்டு அப்போ சாப்பிட்டுட்டு இங்கே படுப்பா, எப்பொழுதும் போல வழக்கமாக நீ அந்த வீட்டில் படுப்பேன், அங்கெல்லாம் போய் படுப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். சரிம்மா சரிப்பான்னு சொல்லிவிட்டு அன்று இரவு அங்கே போய் அவளோட சேர்ந்து அந்த படுத்திருந்திருக்கோம். அன்று இரவு தான் அவள் மட்டும் இல்லாமல் இன்னும் கூட ஏதோ நாங்கள் சந்தேகப்படும்படியான கூட 2 நபர்களை சேர்த்து கொண்டு போய் அவனை இரவா கொன்று போட்டிருக்காப்புல. அன்னைக்கு தான் சாவ போற அன்னைக்கு தான் அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த வெளியில வீட்டுக்குள்ள கூட வரல, வெளியில நின்று இந்த தாசாவில் நின்று வராண்டாவில் நின்று இந்த இடத்துல நின்று அப்பா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேம்மா, நான் செய்ததெல்லாம் அந்த தப்புமா, நான் தெரிஞ்சுட்டேம்மா, எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சுங்கம்மா, நான் நம்ம குடும்பம் நல்ல வழிக்கு படிச்சு நல்ல வழிக்கு வரணும்மா அப்படின்னு இப்படி அன்னைக்கு தான் வந்து எங்க 2 பேரும் காலையும் அவன் வரையுமே எனக்கு பயம் கொடுத்துட்டு சண்டை போட வரான்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அவன் வந்து காலில் விழுந்து எங்க 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நம்ம இனிமேல் நல்லா இருப்போம், உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிப்போம்பா அப்படின்னு சொல்லி